கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 17க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ தளங்கள், அது மிலிட்ரி பேஸு, நேவல் பேஸு, ஏர் பேஸ் எதுவாக இருந்தாலும் அங்கேயும் தொடர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ ஈரான் வந்து ஒரு ஷாகேத்து ட்ரோன் அனுப்புது. அந்த ட்ரோனுடைய விலை வந்து சில $1000 தான். ஆனால் அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணி அதை அழிக்கிறதுக்கு $1 to $5 மில்லியன் வரைக்கும் ஆகும். இவங்களுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, அமெரிக்கா இஸ்ரேல் நோக்கம் அவங்க இராணுவத்தை முறியடிப்பது, நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் இராணுவத்தை முறியடிக்க முடியல. அப்போ இந்த ட்ரம்ப்போட நோக்கம் சார் இதுலேருந்து விடுபட முடியும்னு நினைக்கிறீங்களா? ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த போர் எதுக்கு ஆரம்பித்தார், இப்போ எதுக்கு சண்டை போடுறாரு, எப்படி முடிக்கிறது அப்படின்றதுல பெரிய குழப்பம் இருக்குது. இப்போ ட்ரம்ப் இது எதுக்காக இந்த சண்டையில் ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னால், ஒன்று உள்நாட்டில் வந்து அவருடைய கெட்ட பேர் இருக்குது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசா மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தணும். இப்போ ஈரானை மட்டும் இஸ்ரேல் தாக்கலை, லெபனானில் வந்து அங்கேயும் தாக்கி ஒரு 800க்கும் மேற்பட்ட மக்களை வந்து கொலை செஞ்சுருக்காங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. இந்த நேர்காணலில் நம்ம கூட ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போரோட எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இப்போது கரண்ட்டாக ஈரானோட நிலைமை என்ன சார்? ஈரானோட நிலைமை வந்து உயிர் சேதம் அதிகமாக இருக்குது. ஒரு 1500 to 1700 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கணிப்பின்படி கிட்டத்தட்ட 10,000 சிவிலியன் டார்கெட்ஸை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாம் பண்ணி தகர்த்துருக்குறாங்க. முக்கியமான பழைய சுப்ரீம் லீடர்லேருந்து நிறைய தளபதிகள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி தொடர்ந்து குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட வந்து அவங்களுடைய அந்த கார்கிவில் வந்து அமெரிக்கா பாம் பண்ணியிருக்கு. அந்த பங்கர் பஸ்டர் பாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 2250 கிலோ அவ்வளவு வெயிட்டு கொண்ட பாம் வந்து போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தும் ஈரானை வந்து இவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை. தொடர்ந்து ஈரான் வந்து திருப்பி தாக்குது, சண்டை போடுது. எங்கெங்கே அடிக்குதுன்னா, இஸ்ரேலுக்கு மிசைல் ட்ரோன் அனுப்புது. கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 17க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ தளங்கள், அது மிலிட்ரி பேஸு, நேவல் பேஸு, ஏர் பேஸ் எதுவாக இருந்தாலும் அங்கேயும் தொடர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. நேற்று வந்து இஸ்ரேல் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா, ஈரானுடைய ஒரு ஆயில் பேசின், ஒரு சவுத் ஈரானில் அதை அடிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அதெல்லாம் அடிக்கலை. ஏன்னா ஒரு ஆயில் பேசின் அடிச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய இழப்பு, ஈரானுடைய பொருளாதாரத்தையே முடக்கும் அப்படின்றதுனால இப்போ ஈரான் பதிலுக்கு சவுதி அரேபியா, UAE, கத்தாரு, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு மற்றும் வந்து ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதை அடிச்சிருக்கிறாங்க. இது அடித்ததுக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் ஈரானை வந்து இவர்கள் வந்து ஜெயிக்க முடியலை அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஈரானில் இவ்வளவு தலைவர்கள் கொல்லப்பட்ட பிறகும், இவ்வளவு தளபதிகள் கொல்லப்பட்ட பிறகும், இப்போ இன்றைக்கி கூட வந்து ஒரு உளவுத்துறை அமைச்சரை கொலை செஞ்சுருக்கிறாங்க. இப்படி இருந்தும் ஈரான் வந்து எப்படி அங்கே தலைமை இருக்குது, எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மொசைக் நெட்வொர்க் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ பிரிவு வந்து IRGC, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அப்படின்னு அதை சொல்லலாம். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஆர்மியாக இருக்கிறாங்க. ஈரானில் வந்து தெஹ்ரானையும் சேர்த்து. டீசென்ட்ரலைஸ்ட் ஆர்மினா அது புரியல எனக்கு. அதாவது ஒரு சென்ட்ரல் கமாண்ட்லேருந்து வந்து தான் நீங்கள் வந்து குண்டு போடணும், உத்தரவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லாமல், ஈரானில் வந்து தெஹ்ரானையும் சேர்த்து ஒரு 31 ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது, மாகாணங்கள் இருக்குது. இப்போ இந்த 31 மாகாணங்களுக்கும் தனித்தனியான IRGC கமாண்ட் இருக்கும். அதனால் தலைமையிலேருந்து உத்தரவு வரலை அப்படின்னு சொன்னால், ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய IRGCயை முடிவு செய்து தங்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோனையும் மிசைல்ஸையும் ஏவுவாங்க. அவங்கள்ட்ட வந்து ஸ்டாக் இருக்கும், உற்பத்தி மையங்கள் இருக்கும், அவங்களே வந்து செய்வாங்க. அப்போ ஒரு மாவட்டம் 2 மாகாணங்கள் வீழ்ந்தாலும் மிச்சம் இருக்கிற மாகாணங்கள் வந்து அட்டாக் பண்ணும். இந்த அனுபவம் வந்து இந்த IRGC எப்படி பெற்றாங்க அப்படின்னு சொன்னால், 2003 ஈராக் வார் பார்க்குறாங்க, அப்புறம் ஆப்கான் வார் பார்க்குறாங்க. 2003 ஈராக் வாரில் வந்து அதனுடைய சென்ட்ரல் கமாண்டு வந்து வீழ்த்தப்பட்ட பிறகு மொத்த ஈராக்கும் வந்து தோற்கடிக்கப்பட்டுருச்சு, சரண்டர் ஆயிடுச்சு. நமக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டு கமாண்டை வந்து டீசென்ட்ரலைஸ்டு கமாண்டாக மாற்றணும்
அதை தான் இப்போ மொசைக்கு அந்த நெட்வொர்க்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய படம் இருக்குது. அந்த படத்தை பல துண்டுகளாக நம்ம பிரிச்சிடறோம்னு வச்சுக்கோங்க. அந்த துண்டுகளை சேர்த்தால் அது ஒரு ஓவியமாக பெயிண்டிங்காக உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த ஐஆர்ஜிசி இராணுவம் வந்து செயல்படுது. இந்த டெக்னிக் வந்து அமெரிக்கா இஸ்ரேவால் சமாளிக்க முடியலை. அடுத்ததாக இவங்க அந்த மொபைல் லான்ச்சர் இருக்கு இல்லையா, ஒரு இடம் ஒரு பாலத்துக்கு கீழே இருந்து இவங்க மிசைலோ ட்ரோனோ ஏவுறாங்கன்னு வைங்க, ஏவிட்டு உடனே அது வேறு இடத்துக்கு போயிடும். அப்போ இஸ்ரேலோ அமெரிக்கோ சுதாரிச்சுட்டு அந்த இடத்த தாக்கும்போது அந்த இடத்துல லான்ச்சர் வந்து இருக்காது. இப்படி மொபைல் லான்ச்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. முன்னை விட அதிகம் அடிக்கலைன்னாலும் இப்போ அவங்க அடித்த அடியில் இஸ்ரேலில் மட்டும் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 3000 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் அமெரிக்கா இராணுவ தளங்கள் எல்லாத்துலேயுமே பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இருக்குது. அது வந்து பேட்ரியாட்டிக்காக இருக்கலாம், அடுத்தது வந்து அயன்டோமாக இருக்கலாம், இன்னும் டேவிட் ஸ்லிங்னு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதெல்லாம் காஸ்ட்லியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ ஈரான் வந்து ஒரு ஷாகேத் ட்ரோன் அனுப்புது. அந்த ட்ரோனுடைய விலை வந்து சில $1000 தான். ஆனால் அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணி அதை அழிக்கிறதுக்கு $1 to $5 மில்லியன் வரைக்கும் ஆகும். அப்போ இவங்களுடைய செலவு வந்து அதிகரிக்குது, இவங்களுடைய ஸ்டாக் வந்து தீர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஈரானோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னால், எதிரியை வந்து களைப்படைய வைக்கிறது, சோர்வடைய வைக்கிறது, டயர்டாக்கி விட்டுறது. அவன்கிட்ட இருக்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து காலி பண்ண வச்சுட்டு அப்படியே அடிச்சிடுவார். ரெண்டாவது கூட்டமாக அனுப்புறது. ட்ரோன்ஸ் விலை கம்மி தானே. இப்போ ஈரானுடைய கெப்பாசிட்டிக்கே ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து 10,000 ட்ரோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அட் அ டைமில் வந்து ஒரு டார்கெட்டை வச்சு 100 ட்ரோன் அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க, 100 ட்ரோனையும் நீங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணி இடைமறித்து தாக்குறதுன்றது சாத்தியம் இல்லை. அப்போ சில வந்து டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணும். இப்படி அட்டாக் பண்ணி தான் இஸ்ரேலில் பெரிய சேதமடைஞ்சிருக்கு. ஒரு 3000க்கு மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஒரு 12 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, பொதுமக்கள் வந்து ஒரு 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமாக அமெரிக்காவினுடைய எல்லா பேஸையும் இவர்களுடைய ட்ரோனும் மிசைலும் வந்து தாக்கி இருக்கிறது. அதனால் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து தங்களுடைய ஏர் ஸ்பேஸை மூடி இருக்கிறாங்க. விமான போக்குவரத்து இல்லை. கத்தார் ஏர்வேஸாக இருக்கட்டும், எமிரேட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தங்களுடைய சேவைகளை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்படி ஈரான் வந்து அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டுது அப்படின்னு சொல்லலாம். சார், இப்போ தொடர்ந்து வந்து இந்த இராணுவத்து மேலேயே வந்து குண்டு போடுறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா சார்? குறிப்பிட்ட உள்நோக்கம் ஏதாவது இருக்கா சார்? ஈரான் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நாடு பரப்பளவில். அது வந்து காசா மாதிரி ஒரு சின்ன பகுதியில். இப்போ ஈராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈராக்கும் ஒரு பெரிய நாடு. ஒரு 3 ஈராக் சேர்ந்தால் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ பெரிய கண்ட்ரி தான் ஈரான். ஈரானில் இவங்க வந்து மிலிட்ரி டார்கெட்ஸுன்னு சொல்லி தாக்கி தான் அந்த அயத்துல்லா அலி கோமேனி ஒரு 40க்கு மேற்பட்ட தலைவர்கள் தளபதிகள் எல்லாம் February 28 கொலை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய மிலிட்ரி டார்கெட் அப்படின்றது பெரிய அளவில் எதுவும் தாக்கலை. சிவிலியன் டார்கெட்டை தான் நிறைய தாக்கியிருக்கிறாங்க. சதர்ன் ஈரானில் ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தை தாக்கி அதில் 150க்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேசிவான அந்த கிரேவ்யார்டு குழி தோண்டி ஒவ்வொரு குழந்தையும் தனியாக புதைக்கக்கூடிய அந்த கண்ணீர் காட்சியெல்லாம் வீடியோவாக வெளிவந்திருக்கு. அதனால் இப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, அமெரிக்கா இஸ்ரேலின் நோக்கம் அவங்க இராணுவத்தை முறியடிப்பது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் இராணுவத்தை முறியடிக்க முடியல. ஏன்னா ஈரானில் வந்து பெரிய நாடுன்றதுனால 31 ஸ்டேட்ஸில் இருந்தும் அந்த ஐஆர்ஜிசி வந்து ஏவுறாங்க. அப்போ இந்த ட்ரம்ப்போட நோக்கம் சார் இதுலேருந்து விடுபட முடியும்னு நினைக்கிறீங்களா? ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த போர் எதுக்கு ஆரம்பித்தார், இப்போ எதுக்கு சண்டை போடுறாரு, எப்படி முடிக்கிறது அப்படின்றதுல பெரிய குழப்பம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நேத்தால் முந்தானாலான்னு தெரியல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆன்டி டெரரிஸ்ட்டு அந்த டிவிஷனுடைய லீடர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. என்ன ரீசன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இது வந்து இஸ்ரேலினுடைய போர். இந்த ஈரான் வந்து அமெரிக்காவை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நாடு அல்ல. அப்படி இருக்கும்போது ஈரானை நம்ம வந்து தாக்கியது வந்து பெரும் தவறு. இது இஸ்ரேலுக்காக நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். இதை எதிர்த்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டார். அமெரிக்காலையும் மக்கள் மத்தியிலையும் சரி, மீடியா மத்தியிலையும் சரி, இந்த வாருக்கு வந்து ஆதரவு இல்லை. ட்ரம்போட செல்வாக்கு வந்து குறைஞ்சிருக்குது. இப்போ ட்ரம்ப் இது எதுக்காக இந்த சண்டையில் ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னால், ஒன்று உள்நாட்டில் வந்து அவருடைய கெட்ட பேர் இருக்குது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்குது. அதன் பிறகு வந்து விலைவாசி உயர்வு, பணவீக்கம் அதிகரிப்பு, வேலையின்மை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது மக்களுக்கு ஒரு ஆக்ஷன் சினிமா போட்டு காமிச்சா திசை திரும்பிடுவாங்க. ரெண்டாவது,
அமெரிக்காவில் வந்து அந்த மிலிட்ரி இராணுவ தளவாடங்கள்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, ஒரு டாப் 10 கார்ப்பரேட்ஸ் நிறுவனங்கள், அவங்களெல்லாம் கூட்டி வச்சு நீங்கள் வந்து உற்பத்தி அதிகம் பண்ணுங்கள், மிசைல்ஸ் அதிகம் உற்பத்தி பண்ணுங்க, அப்போ அவங்களுக்கு லாபம். அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தை எடுத்து இந்த டாப் 10 ஆயுத முதலாளிகளுக்கு கொடுக்கறது ஒரு நோக்கம். இந்த நோக்கங்கள்லாம் சேர்ந்து அவர் பண்ணுறாரு. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் நினைத்தது போல் இங்கே ஆட்சி மாற்றம் செய்ய முடியலை. ஏன் செய்ய முடியலைன்னா, ஈரான் வந்து கடந்த காலத்திலேருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு சதாம் ஹுசேன்லாம் கொல்லப்பட்ட பிறகு தங்களுடைய ஆட்சி அரசாங்க அமைப்பையே மாற்றிட்டாங்க. சுப்ரீம் லீடரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஒரு இடைக்கால சபை வந்து ஆட்சிக்கு வந்துடும். அதில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி, இப்போ அதிபராக இருக்கக்கூடிய பெசஸ்கியான், அப்புறம் வந்து மதகுருமார்களின் தலைவர், இந்த பேனல் வந்து ஆட்சியை எடுத்துக்கும். அடுத்து ஒரு வாரத்தில் வந்து அடுத்த சுப்ரீம் லீடர் வந்து அந்த 80 பேர் கொண்ட அந்த சபை வந்து தெரிவு செய்யும். அவங்க வந்து புது சுப்ரீம் லீடரை எலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை ஓவர். ஐஆர்ஜிசியை பொறுத்த வரைக்கும் தளபதிகள் கொல்ல புதிய தளபதிகள் வந்து வந்துடுவாங்க. அடுத்தது அந்த நான் முதலே சொன்ன மாதிரி வந்து டீசென்ட்ரலைஸ்டு கமாண்டாக இருக்கிறதுனால ஒரு ஜூனியர் ஆஃபீஸரே தன்னுடைய மாகாணத்தில் முடிவு எடுத்து இஸ்ரேலையோ வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸையோ தாக்குறதுக்கு அவருக்கு ரைட் இருக்குது. அப்போ இந்த சிஸ்டத்தை வந்து அமெரிக்காவால் ஒழிக்க முடியலை. இப்போ ஈராக்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் அமெரிக்கா வந்து தரைப்படையை நேரடியாக இறக்கி சண்டை போட்டுச்சு, நேரடியாக. ஆனால் ஈரானில் வந்து தரைப்படையை இறக்கி நீங்கள் சண்டை போட முடியாது. அதனுடைய டெரைன் வந்து அப்படி ஒரு டஃப்பானது. ஒரு 2 பெரிய மலைத்தொடர்கள் வந்து வெஸ்ட்லேயும் நார்த்துலேயும் இருக்குது. அதுபோல் நார்த்தில் வந்து காஸ்பியன் சி இருக்குது. உள்ளே வந்து 2 பெரிய டெசர்ட் இருக்குது. இதையெல்லாம் மீறி நீங்கள் படைகளை இறக்கி போனீங்கன்னா ஈரான் வந்து உங்களை அழிச்சிருவாங்க. அப்போ தரைப்படையை இறக்க முடியாது, ஆட்சியையும் மாற்ற முடியாது. ஈரானுடைய இராணுவ தளங்களை முடிஞ்ச வரைக்கும் அடித்தாச்சு. இதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஈரான் வந்து திரும்பி வந்து தாக்கிக்கிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து இப்போ சப்சைட் ஆகிற மாதிரியே இல்லையா சார் ஈரான்? ஆமாம், அதான் அவங்க தொடர்ந்து தாக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து என்ன தெரியுமா, இவங்களை வந்து டயர்டாக வைக்கிறது, தொடர்ந்து போகிற சண்டை போட்டு டயர்டாக வைக்கிறது. அடுத்தது அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு 33 கிலோமீட்டர் ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில் இருக்குது. அது வழியாக தான் கல்ஃபில் இருக்கக்கூடிய கப்பல்கள் போகும். இப்போ இதை தடை பண்ணிட்டா உலக அளவில் வந்து ஒரு ஆயில் கிரைசிஸ் வரும், ஒரு நேச்சுரல் கேஸை வந்து தட்டுப்பாடு வரும். இதன் மூலம் உலக பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு ஈரான் வந்து நினைக்குது. அந்த வகையில் இப்போ ஈரான் தான் வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்குது. அவங்க நினைத்தது போல் தான் வந்து சாதிக்கிறாங்களே தவிர அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த ஈரானுடைய இந்த ராஜதந்திரத்தில் வந்து தோத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன் சார் இப்போ அமெரிக்கா ஏதோ ஒன்று பண்ண போய் இப்போ லாக் ஆகி அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக. இப்போ எப்படி போகிற முடிக்கணும்னு சொல்லலாம். ஆரம்பத்திலேயே ட்ரம்ப்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் நிருபர்கள் கேட்கும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும், 3 வாரத்தில் முடிஞ்சிடும், இந்த வாரம் முடியாது, இப்படி ஒரு முரண்பட்ட கருத்துக்களை அவர் தெரிவிப்பதற்கு காரணம் என்னென்னா, ஒரு ஆழம் தெரியாத சகதியில் காலை விட்டார். இப்போ இன்னொரு காலை விட்டாலும் உள்ளே தான் போகுது, வெளியே எடுக்க முடியலை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசா மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தணும். இப்போ ஈரானை மட்டும் இஸ்ரேல் தாக்கலை, லெபனானில் வந்து அங்கேயும் தாக்கி ஒரு 800க்கும் மேற்பட்ட மக்களை வந்து கொலை செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஈரானுடைய ஆதரவு பெற்ற அந்த ஹிஸ்புல்லா குழு இருக்கு இல்லையா, அவங்க அங்கேருந்து இஸ்ரேலை வந்து ராக்கெட் மூலம் ஏவுகணைகள் மூலம் தாக்குறாங்க. அப்போ இஸ்ரேல் ஒரே சமயத்தில் 2 இடத்துல சண்டை போடுது. அடுத்தது வந்து ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள், அவங்களும் வந்து இஸ்ரேலை வந்து தாக்குறாங்க. அப்போ ஈரான் தான் இந்த ப்ராக்சி குழுக்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, அதனால் லெபனானை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் இவங்களை நல்லா சண்டை போட விட்டு இவங்க ஆயுதங்களை காலி பண்ண வச்சுட்டு உலக அளவில் ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து ஏற்படுத்தி விட்டு அதுக்கு பிறகு அமெரிக்கா வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய நாடுகளுக்குமே பிரச்சனை. ஏன் சார் இப்போ ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு நான் அழுத்தம் கொடுக்குறேன், டயர்டாக்குறேன்னு சொல்லி பண்ண போய் இது எல்லாமே ஒரு விதமான செயின் ரியாக்ஷன் தான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்தியாவோட நிலைமை என்ன சார் ஆகும்? ஆல்ரெடி இப்போ கேஸு பெட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் போயிட்டுருக்கு, அங்கே அடிக்கிறேன்னு சொல்லி அதோட செயின் ரியாக்ஷன் அப்புறம் நம்மளோட இந்தியாவில் எப்படி சார்? இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அடிக்குது. இப்போ அந்த ஹோர்முஸ் அந்த ஜலசந்தி இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் எந்த கப்பலையும் அனுமதிக்க மாட்டோம், ஆயில் டேங்கரு, நேச்சுரல் கேஸ் எடுத்துகிட்டு போகிற டேங்கரு, இதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்குது.
இது வந்து அமெரிக்காவுக்கு பெரிய கௌரவ பிரச்சனையாயிருச்சு. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் உடைய போக்குவரத்துன்றது 20% வந்து அந்த ஹோர்முஸ் அந்த ஜலசந்தி வழியாக தான் நடக்குது. அதுபோக நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, லிக்யூடு நேச்சுரல் கேஸ், அதுவும் வந்து ஒரு 20% அங்கேருந்து தான் நடக்குது. ஸோ 5இல் 1 பங்கு போக்குவரத்து அங்கே நடக்குது. மூன்றாவதாக உரங்கள். இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து அந்த நேச்சுரல் லிக்யூடு கேஸ் அதிகம் இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய நைட்ரஜன் சார்ந்த ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த உரங்கள் ஏற்றுமதியும் இன்றைக்கி நின்று போச்சு. இப்போ இது மூணும் வந்து நின்னதுனால குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கு பெரிய பிரச்சனை. என்ன ஆசிய நாடுகள் நான் சொல்கிறது, ஜப்பானு, தென்கொரியா, வியட்நாமு, தாய்லாந்து, மலேசியா, பிலிப்பைன்ஸு, இந்தோனேசியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இது இந்தியா வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அந்த ஹோர்முஸ் அந்த ஜலசந்திக்கு அந்த புறமும் கப்பல்கள் மாட்டியிருக்கு, இந்த பக்கம் கப்பல்கள் மூவ் ஆக முடியாமல் இருக்குது. சில கப்பல்கள் நாடுகள் வந்து ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை வாங்கி அனுமதி வாங்கி அந்த கப்பலை கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு இந்தியா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த எல்பிஜி கேஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 கப்பல்களை வந்து மும்பைக்கு, குஜராத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பதிலுக்கு வந்து கொச்சினில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய வீரர்கள், அப்புறம் இலங்கையில் வந்து கொல்லப்பட்டு உயிர் பிழைத்த ஈரானிய வீரர்கள், இவங்களை சேஃபாக வந்து அனுப்புறதுக்கு ஒரு டீல் போட்டாங்க. அதனால் 2 கப்பலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்படி ஒவ்வொரு நாடும், சைனா, பாகிஸ்தான், இந்த நாடுகள்லாம் ஈரான்கிட்ட நெகோஷியேட் பண்ணி அவங்க கப்பலை வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ அந்த கப்பலே மற்றபடி ஈரான் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா ஆதரவு நாடுகளுக்கு அனுமதி கிடையாது. இஸ்ரேலோ அமெரிக்காவோ வெஸ்ட் யூரோப் கண்ட்ரிகளோ அந்த நாடுகளின் கப்பல்களுக்கு எதுவும் அனுமதி கிடையாது. அடுத்ததாக நான் முதலே சொன்ன மாதிரி ஈரானுடைய ஆயில் பேஸை இஸ்ரேல் அடித்தது அமெரிக்காவுக்கே பிடிக்கல. எப்படியா நீ அடிக்கலாம், அவன் பதிலுக்கு கல்ஃப்லேயும் வந்து ஆயில் பேஸை வந்து அடித்தான்னு சொன்னால் மொத்தமாக முடங்கி போயிருமே. அப்போ வளைகுடா நாட்டில் இன்றைக்கி வந்து கத்தார்லையும் சவுதியிலையும் அப்படி ஈரான் அடிச்சிருக்கு. இது வந்து வளைகுடா நாடுகள் மட்டும் இல்லை, உலகத்தையே பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. சவுதி அரேபியாவும் கத்தாரும் கடும் கண்டனங்களை எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், உற்பத்தியும் பாதிச்சிருச்சு, கப்பலும் வர முடியாது. அப்போ இதற்கு மாற்று என்னென்னா, ரஷ்யா, வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, அப்புறம் சவுத் அமெரிக்கா, அப்புறம் அமெரிக்கா, இங்கே இருந்தெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்தெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா செலவு அதிகமாகும். ரெண்டாவது வந்து உங்கள் நினைத்த நேரத்துக்கு நினைத்த ஒரு குவான்டிட்டி வந்து உங்களுக்கு வந்து சேராது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது $70 இருந்த ஒரு பேரல், $70 இருந்த க்ரூட் ஆயில் இன்றைக்கி $100-103 வந்திருக்கு. அப்போ $30 அதிகமாகிருக்கு. இப்போ இன்னும் போர் வந்து இன்னும் 1 மாதம் தொடருது, ஒரு 2-3 வாரம் தொடருது அப்படின்னு சொன்னால் இது $130 தொடும். அப்போ $130 தொட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ரஷ்யா அந்த ரேட்டுக்கு தான் விற்கும். ரஷ்யா வந்து முன்னாடி நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. எதுக்கு, மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காலாம் சாங்ஷன் போட்டதுனால இந்தியாவுக்கு நான் உங்களுக்கு ஆஃபரில் தரேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அமெரிக்கா நீ ரஷ்யாட்ட ஆயில் வாங்கினேன்னா உனக்கு பெனால்ட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்தியா வந்து அதை குறைச்சிருச்சு. இப்போ 1 மாதம் பெர்மிஷன் தரேன், ஆயிலை வாங்கிக்கன்னு சொல்லுது. ஆனால் ரஷ்யா இப்போ உனக்கு ஆஃபர் கிடையாது, மார்க்கெட் ரேட்டை விட $5 கூட வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வியாபாரி போல் ரஷ்யா நடந்துக்குது. அப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்பிஜி கேஸ் அப்படின்றது வந்து நீங்கள் கப்பலில் வருது, இங்கே அதை ஸ்டோர் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 25 நாள் ஸ்டாக் இருக்குது. ஒரு 60% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ஒரு 40% இங்கேயே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கமர்ஷியல் சிலிண்டரை குறைச்சிட்டு டொமெஸ்டிக் சிலிண்டரை வந்து இப்போ உற்பத்தி அதிகப்படுத்துங்க அப்படின்னு இந்திய அரசு உத்தரவு போட்டிருக்குது. இதெல்லாமே இருந்தாலுமே கூட 25 நாட்களுக்கு தான் ஸ்டாக் இருக்கும். 26வது நாளுக்கு நமக்கு வேணும்னு சொன்னால் கப்பல் வரணும். கப்பல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த டிமாண்டை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இது ஒன்று. கமர்ஷியல் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹோட்டல்களுக்கு தட்டுப்பாடு, பல டீ கடைகள் மூடப்பட்டிருக்குது. கோயம்பேடில் வந்து ஒரு 20% வெஜிடபிள்ஸ் வாங்குறது வந்து ஹோட்டல்ஸ். இப்போ அது வந்து ஸ்டாப் ஆகி காய்கறிகள் விலையெல்லாம் குறைஞ்சி போயிருக்கு. அப்போ சென்னையில் 5இல் 1 வந்து ஹோட்டலில் சாப்பிட்றாரு. ஏன்னா பேச்சுலராக இருப்பாங்க, இங்கே வந்து வேலைக்கு டெய்லி இங்கே வந்து வேலைக்கு சேரக்கூடிய ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் இருக்கே, அந்த வகையில் இது ஒன்று பாதிப்பு ஆச்சா. அடுத்தபடியாக இந்த நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, இந்த நேச்சுரல் கேஸில் இருந்து தான் உரம் தயாரிக்கிறாங்க. நமக்கு வந்து உரமாகவும் வருது, நேச்சுரல் கேஸும் வருது. அப்போ இதில் தட்டுப்பாடு ஏற்படும் போது நம்ம விவசாயத்துக்கு தேவைப்படுகின்ற
அமோனியா, பொட்டாசியம், இது எல்லாமே நைட்ரஜன் மாட்டோம். இந்த உரங்கள் வந்து கொடுக்க முடியாது. இந்த உரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஈல்டு இருக்காது. ஐயோ. அப்போ வந்து அது விவசாயத்தில் வந்து தட்டுப்பாடு. அப்போ அதன் பிறகு வந்து நீங்கள் இப்போ இந்த ஃபியூவல் வச்சு நம்ம இந்த க்ரூட் ஆயில் ஃபியூவல் வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியும் உற்பத்தி பண்ணுறோம். ஒரு பக்கம் நிலக்கரியிலேருந்து பண்ணாலும் கூட இதிலிருந்தும் ஆயில் மூலமாகவும் பண்ணுறோம். அப்போ அந்த மின்சார உற்பத்தியெல்லாம் குறைஞ்சி போகும்போது மின் தட்டுப்பாடு வரும். அப்போ ஒரு வீட்டில் வந்து நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிங்கனாலும் கரண்ட்டு கட் ஆச்சுன்னா அதில் சமைக்க முடியாது. அடுத்தது வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க, விவசாயம் விலை உயர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் உயர்ந்துடும், சப்ளையும் வந்து குறைஞ்சி போயிடும். இப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் போல் வந்து இந்தியாவில் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படும். விறகடுப்புக்கு போக வேண்டியதான். ஆமாம், விறகடுப்பு வந்து இப்போ நீங்கள் சென்னையில் போக முடியாது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, ஒரு வீட்டில் மொட்டை இருக்கிறீங்க, மாடிக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாம் விறகு வச்சு பேட்ச் போட்டு சமைச்சிக்க வேண்டியதான். ஆமாம், அப்படி தான் நீங்கள் செய்யணும். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை தரும். இப்போ ஜப்பானோ சைனாவோ அவங்களுடைய ரிசர்வ்லாம் வந்து 5-6 மாதத்துக்கு வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கெப்பாசிட்டி கோடவுன்ஸ் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இந்தியாவில் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா ஒரு 5 மாதத்துக்கு நம்ம எல்பிஜியோ பெட்ரோல் டீசலோ ஒரு ரிசர்வ் இருக்கணும். இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் அப்படிப்பட்ட ரிசர்வ் இருக்குது. ஜப்பான் சைனாவில் இருக்குது, இந்தியாவில் அப்படி இல்லை. அதே போல் வந்து வியட்நாம் மற்ற ஆசிய நாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் வராதிங்க, வீட்டிலேருந்தே வேலை செய்யுங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒர்க்கிங் டேயே 4 நாள் தான். அப்புறம் வந்து காரு வச்சுருந்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் ஓட்ட முடியும். திங்கக்கிழமை ஓட்டினீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஓட்ட முடியாது, அடுத்து புதன்கிழமை தான் ஓட்டணும். அடுத்தது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பயன்படுத்துங்க. இப்படி வந்து பல கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அமெரிக்கா தொடங்கி இந்த பக்கம் ஜப்பான் வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது 15% 30% வரைக்கும் இன்றைக்கி உயர்ந்துருச்சு. இப்போ இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியிலிருந்து இந்த போர் தொடரும் பட்சத்தில் இந்த விலை இன்னும் உயரும் அப்படின்றது தான். அந்த ஆபத்து இந்தியாவுக்கும் இருக்குது. அதிகமாக நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இப்போ கேஸ் பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் பிரச்சனை, மறைமுகமாக பெட்ரோல் அடிப்படும் போது ஆப்வியஸாக எலக்ட்ரிசிட்டி வந்து அதுலேயும் ஒரு பற்றாக்குறை வரும். கண்டிப்பாக வரும். சார் இப்போ இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த லாரி ஜானியை கொண்டுட்டாங்கல்ல சார், இப்போ இந்த ஈரான் எப்படி சொல்லுதுன்னா இந்த உயிர் இழப்பை வந்து போருக்கான நடந்த ஒரு உயிர் தியாகம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க சுப்ரீம் லீடரையே கொண்டுட்டாங்க. இவர் நீங்கள் சொல்கிறவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு உயர் பாதுகாப்பு அதிகாரி, முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடியவர், அவரையும் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் தான் நிறைய ட்வீட் போட்டுட்டு இருந்தார், அவரையும் அசால்ட்டாக இவங்க கொண்டுட்டாங்க. இப்போ உளவுத்துறை அமைச்சரையும் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இதையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஒருத்தர் போனால் இன்னொரு லீடர் வந்து வந்துடுவார். ஈரானை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சுப்ரீம் லீடரே கொண்டிருக்கிறீங்க, அதனால் பழிக்கு பழி வாங்குவோம், நெத்தன்யாகுவை தேடி தேடி கொல்லுவோம். இன்னும் ஈரான்கிட்ட வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் மேலே பறக்கக்கூடிய ஒரு நவீனமாக ஒலியை விட ஒரு 10 மடங்கு வேகமாக பறக்கக்கூடிய மிசைல்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. அதெல்லாம் இன்னும் அவங்க நிறைய யூஸ் பண்ணலை. அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இஸ்ரேலை வந்து அவர்கள் வந்து குறிப்பிடத்தகுந்த அளவு வந்து தரைமட்டமாக்க முடியும். பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் வந்து அவங்களால இது பண்ண முடியும். அதை ஒரு ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க. இன்னும் 1-2 தான் ஏவுறாங்களே தவிர முடிஞ்ச வரைக்கும் ஏவலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சொல்லி இந்த போர் நிறுத்த மாட்டோம், இந்த போரில் வந்து எங்களுடைய இலக்குகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்குவோம். அந்த இலக்கு என்ன சார்? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், போர் நிறுத்தம் வரணும்னு சொன்னால் நீங்கள் ஈரானில் ஏற்படுத்தின அந்த டேமேஜுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. எதிர்காலத்தில் ஈரானை வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு வந்து உலக நாடுகள் வந்து அப்படி வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் வந்து போர் பற்றிய நிறுத்தத்துக்கு வந்து ஒத்துக்குமே தவிர, மற்றபடி இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய டேர்ம்ஸுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நட்பு நாடுகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அமெரிக்கா, யூரோப்பு, இஸ்ரேல் நாடுகள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஈரானில் ஆயில் பேஸ் அடித்ததுனால ஈரானும் திரும்ப வந்து தாக்கியிருக்கிறாங்க. இப்போ கல்ஃபில் வந்து ப்ரொடக்ஷனும் நின்று போச்சு. இப்போ ட்ரம்ப் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த போரை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தில் வந்து இருக்கிறாரு. அதில் வரட்டு கௌரவம் பார்க்காம போரை முடித்தா தப்பிச்சோம். ஆமாம், அமெரிக்காவும் தப்பிச்சுக்கும், உலகமும் தப்பிச்சுக்கும். இல்லைன்னா ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய நெருக்கடி வரும்.
இது அமெரிக்க மக்கள் மட்டும் இல்லை, உலக மக்களே இதை எதிர்த்து ஆயிடுவாங்க, எதிர்த்து போராடுவாங்க. ஏன் சார் இப்போ இவங்களோட அந்த இலக்குக்கு இவர் உடன்பட்டு போகலாம்ல சார்? இவர் ஏன் சார் இப்போ ஈரானை வந்து இப்படி குறி வச்சு இவருக்கு என்ன சார் ஆக போகுது? இல்லை, அமெரிக்கா வந்து தன்னை வந்து ஒரு உலக ரவுடி, உலக போலீஸ்கார மாதிரி நினச்சிக்குது. அதனால் நம்ம ஒரு நாட்டை வந்து தாக்குனா அவங்க தான் வந்து பணிஞ்சு வரணும், இறங்கி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிதப்பில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இப்போ இன்றைக்கி ஈரானுக்கு வந்து இன்டெல் சப்ளை வந்து யார்? ரஷ்யாவும் சைனாவும். இப்போ ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், இது வந்து அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் ஒரு காரில் ஜிபிஎஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றது இன்னொருத்தர் இப்போ ட்ராக் பண்ண முடியும். இப்போ அந்த ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா நினைத்தால் அதை வந்து ஜாம் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒரு குழப்பமாக சிக்னல் அனுப்பலாம். ஒரு தப்பான லொக்கேஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு காட்ட முடியும். ஈரான் என்ன பண்ணிருச்சு 2 வருஷமாக, அதை தவிர்த்து விட்டு சைனாவோட பேடியூ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அவங்களும் இந்த ஜிபிஎஸ் பண்ணுற வேலைகளை அவங்களும் செய்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வந்து கிளானாஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இதை 2ஐயும் பயன்படுத்தி அதிலிருந்து துல்லியமாக கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸை வந்து தாக்குறாங்க. அது வந்து ஒரு மீட்டர் கணக்கில் துல்லியமாக அது போய் தாக்குகிறது. அப்போ சைனாவும் ரஷ்யாவும் இப்படிப்பட்ட இன்டெல் வந்து சப்ளை பண்ணுறதுனால ஈரானுடைய மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸு, ரேடார் சிஸ்டத்தை ஏமாற்றி அந்த டார்கெட்ஸை வந்து துல்லியமாக தாக்குகிறது. இதெல்லாம் வந்து அமெரிக்கா எதிர்பார்க்கல. இப்போ முன்னாடி அமெரிக்கா சண்டை போடுதுன்னா, இப்போ ஈராக்கில் 2003 சண்டை போட்டாங்கன்னா ஒரு பேரளவுக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க, ஆஸ்திரேலியா சேர்ந்துக்கிடுச்சு, அதெல்லாம் இருந்தது. இன்றைக்கு அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்குது. இப்போ இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஈரானுக்கு எதிராக வந்து நேவி வார்ஷிப் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜப்பான், அப்புறம் வந்து ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இந்த நாடுகள்லாம் வந்து யூகே இவங்கள்ட்ட எல்லாம் வந்து கேட்டிருக்காரு. எந்த நாடு வருவதற்கு தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால், இதில் போய் தேவையில்லாமல் இந்த வாரில் சிக்குவதற்கு அவர்கள் உடன்பாடு இல்லை. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இப்படி நீங்கள் யாரும் வரலை அப்படின்னு சொன்னால் நேட்டோவில் வந்து ஒரு பெரிய விரிசல் வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அப்போவும் யாரும் வரலை. இப்போ அமெரிக்கா வந்து ஒரு அனாதையாக ஆதரவற்றோர் மாதிரி வந்து நிற்கிது. யாரும் வந்து சீன்றதுக்கு வந்து வரலை. இப்போ ஈரான் பக்கம்தான் வெயிட்டேஜ் வந்து கூட்டிகிட்டே போகுது. அதனால் அமெரிக்கா வந்து ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா ஏதாவது ஒரு சீக்கிரம் நல்ல முடிவு எடுத்து சரண்டர் ஆகி போய் இதெல்லாம் பண்ணி கொடுத்தா தப்பிச்சுக்கும் இல்லை சார்? ஆமாம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். வரப்போகிற பதிவுகளில் நம்ம இன்னும் எலாபரேட்டாக பேசலாம். நன்றி. நன்றி.